ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். 48 கோடி ஊசிகளை வானத்திலேருந்து அப்படியே தூவிருக்காங்க அமெரிக்கா. அதுவும் போர் சமயத்தில் தான் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இப்போ போருக்கும் ஊசிகளுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ அந்த ஊசிகளை அப்படியே தூவாமல் அதில் அந்த அந்துருண்டை இருக்கும்ல, நாப்தலின் பால்ஸ், அதோட அந்த நாப்தலின் அந்த ஊசிகள் எல்லாத்துலேயுமே தடவி அதுக்கப்புறம் தான் மேலேருந்து தூவிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாங்க. அது என்ன காரணம்? எந்த போர் சமயத்தில் அமெரிக்கா இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சாங்க? இது அவங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துச்சா இல்லையா? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். போர் சமயத்தில் அமெரிக்கா செய்த கிறுக்குத்தனங்கள் அப்படின்னு தனியாக ஒரு சீரீஸே போடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய கிறுக்குத்தனங்கள் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஐடியாவை அவ்வளோ கிறுக்குத்தனம்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் கிரேசியான ஐடியாவாக இருந்தாலும் இது கொஞ்சம் புத்திசாலித்தனமான ஐடியா தான் இருந்திருக்கு. அதனால தான் அது வெற்றியும் அடைஞ்சிருக்கு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இது நடந்தது 1960களில் இந்த பனிப்போர் சமயத்தில். இப்போ பனிப்போருங்கிறது வந்து அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையில இருந்தது தான். இந்த உலகத்தில் யார் பெரிய நாடு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக நேரடியாக சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமாக நிறைய விஷயங்கள்ல இந்த விண்வெளி ஆராய்ச்சி, தொழில்நுட்ப புரட்சி, இந்த அறிவியல் புரட்சி, இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய விஷயங்கள் பண்ணணும். சோவியத் ரஷ்யாவோட நாம தான் பெரிய ஆளாக காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட நாங்கள் தான் பெரிய ஆளாக காட்டிக்கணும் அப்படின்னு சோவியத் ரஷ்யாவும் போட்டி போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்படி இருந்த சமயத்தில் தான் அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான பயம் வருது. அது என்ன பயம்னா, இப்போ அந்த சமயத்தில் எல்லாமே மற்ற நாடுகளுக்கு செய்திகள் அனுப்பணும், அதுவே அவங்க நாட்டுக்குள்ளே ரொம்ப தூரத்துக்கு செய்திகள் அனுப்பணும் அப்படின்னா அவங்க 2-3 விஷயத்தை தான் அதிக அளவில் நம்பியிருந்தாங்க. அந்த சமயத்தில் செயற்கைக்கோள் வந்து அதிகமாக இல்லை. அதனால வந்து செயற்கைக்கோளை நம்பி இருக்கவே முடியாது. அடுத்து இந்த ரேடியோ வேவ்ஸ், அதுக்கப்புறம் டெலிகிராம், இந்த தந்தின்னு சொல்லுவாங்கல்ல அது, அப்புறம் ரேடார், இது மூலமாக சிக்னல்ஸ் அனுப்பி அது மூலமாக தான் அவங்களுடைய செய்திகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இதில் சிக்கல் என்னன்னா, இப்போ டெலிகிராம் எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே இந்த அண்டர்சி கேபிள்ஸ், அதாவது அந்த ஆழ்கடலில் போடப்பட்டிருக்கிற அந்த கேபிள்ஸ் மூலமாக தான் செய்திகளை மற்ற நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இப்போ அமெரிக்காவுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஒருவேளை சோவியத் ரஷ்யா இந்த கேபிள்ஸே வந்து ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால செய்திகளை அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க நமக்கே தெரியாதனமாக அதை டேப் பண்ணிட்டாங்கன்னா நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன பேசுகிறோம், இதெல்லாமே அவங்களுக்கு போய் சேர்ந்துரும்ல. அப்போ இது ஆபத்து தானே, இது எப்படியா சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இப்போ டெலிகிராம் போனால் என்ன, மற்றபடி இந்த ரேடியோ வேவ்ஸ் இருக்குது, ரேடார் இருக்குது, இதை பயன்படுத்த வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு முக்கியமான சிக்கல் இருக்குது. என்னென்னா, இப்போ ரேடியோ வேவ்ஸ்லேயே மற்ற நாடுகளுக்கு செய்திகள் அனுப்பணும் அப்படின்னா அது எந்த வழியாக போய் சேரும்னா, இப்போ ரேடியோ கீழே இருந்து ஒரு சிக்னல் அனுப்புவாங்க, அது நம்மளோட வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அயோனோஸ்பியருக்கு போய் அங்கேருந்து தான் மறுபடியும் வேறு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிசீவர் டிஸ்க்கு போய் சேரும். இப்போ அயோனோஸ்பியருங்கிறது என்னென்னா, நம்ம வளிமண்டலத்தில் ஒரு 50லேருந்து 1000 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த தூரத்தை தான் வந்து அயோனோஸ்பியர் ரீஜன் சொல்லுவாங்க. இதில் அயான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். அப்போ கீழே இருந்து அனுப்பக்கூடிய அந்த சிக்னல்ஸ் எல்லாமே நேரடியாக போய் அந்த அயான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இது எல்லாத்துலையும் பட்டு டிரான்ஸ்மிட் ஆகி மறுபடியும் கீழே இருக்கக்கூடிய அந்த ரிசீவர் டிஷ்ல போய் படும். அது மூலமாக சிக்னல்ஸ் கரெக்டாக போய் சேர்ந்துடும். ஆனால் இதில் சிக்கல் என்னன்னா, அந்த அயோனோஸ்பியர் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. அது பகலில் ஒரு மாதிரி இருக்கும், நைட் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த குளிர்காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும், சம்மரில் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூரியனோட போக்குக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இந்த அயோனோஸ்பியர் ரீஜனுங்கிறது சூரிய புயல், அதாவது சோலார் ஸ்டார்ம்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டோம். இல்லை நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சமீப காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த சூரிய புயலை விட 1950-60 காலகட்டத்தில் ரொம்ப அதிகமான சூரிய புயல் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு. அதனால இந்த அயோனோஸ்பியர் ரீஜனும் பாதிக்கப்பட்டு இவங்க அனுப்பக்கூடிய அந்த ரேடியோ வேவ்ஸுமே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுகிட்டே இருந்துச்சு. இப்படி தொலைத்தொடர்புக்கான முக்கியமான விஷயங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால இதை எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், கரெக்டாக சொல்லணும்னா அங்கே MIT லிங்கன் லேப் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கூடம் இருக்குது. அந்த ஆராய்ச்சி கூடத்தோட டைரக்டராக இருக்கக்கூடிய வால்டர் இ முரோ அவர் தான் ஒரு ஐடியாவை முன்வைக்கிறாரு 1958. அதுபடி என்ன சொல்றாருன்னா, இப்போ இயற்கையா இருக்கக்கூடிய அந்த அயோனோஸ்பியர்ல தான் பாதிப்பு ஏற்படுது, அதுக்கு பதிலா நாம ஒரு செயற்கையான அயோனோஸ்பியரை பூமிக்கு மேல உருவாக்கிடலாம், அதுவும் கரெக்டா ஒரு 8 கிலோமீட்டர் நீளத்துக்கு விண்வெளியில காப்பர் கம்பிகளை வரிசையா நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது மூலமா நம்மளோட சிக்னல்ஸை கரெக்டா டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த காப்பர் கம்பிகள் எல்லாமே கரெக்டா ஒரு அயோனோஸ்பியர் மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாரு. மற்ற விஞ்ஞானிகளுமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட போய் அதை சொல்லவும் அமெரிக்க அரசாங்கமும் நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கான ஃபண்டிங்கையும் கொடுக்க அந்த வேலை ஆரம்பமாகுது. இந்த யோசனைப்படி 1.78 சென்டிமீட்டர் அளவுக்கு ரொம்ப ரொம்ப குட்டியான அளவு இருக்கக்கூடிய காப்பர் கம்பிகளை, அதோட திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்ம முடியோட அடர்த்தி இருக்குல்ல அந்த அளவுக்கு ரொம்ப 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 மெல்லிசான கம்பிகளை தான் தேர்ந்தெடுத்து விண்வெளியில் தூவணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பல கோடி கம்பிகளை தூவலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன் இந்த சைஸில் இருக்கக்கூடிய கம்பிகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாமே 8 ஜிகாஹெர்ட்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸாக தான் போய் சேருது. இப்போ இந்த 8 ஜிகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியோடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3.25
சென்டிமீட்டர் வருது. அப்போ அந்த 3.25 சென்டிமீட்டருக்கு ஓரளவுக்கு பாதி அளவுக்கான கம்பிகளை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அதால ரொம்ப சரியா அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வாங்கி மறுபடியும் கரெக்டா பூமிக்கு பவுன்ஸ் பேக் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய கம்பிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இந்த கம்பிகளை அப்படியே போடாம அதுல இந்த அந்துருண்டை இருக்குல்ல, அந்த நாப்தலின் பால்ஸ், அதோட கெமிக்கலை தடவி போடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அந்த காப்பர் கம்பிகளை நம்ம விண்வெளியில் அப்படியே தூவும் போது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி காரணமா அந்த காப்பர் கம்பிகள் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லாமே கிளப்பா கிளஸ்டரா மாறிடுச்சு அப்படின்னா இவங்க நினைச்ச மாதிரி சரியா அந்த சிக்னல் எல்லாம் பவுன்ஸ் ஆகாது. அப்போ என்ன பண்றாங்கன்னா நாப்தலின் அது மேல தடவி விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன் அப்படின்னா பொதுவா இந்த நாப்தலினுக்கு நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வச்சாலே கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியா ஆவியாகி போகக்கூடிய தன்மை இருக்கு. இப்போ நம்ம அதை வேக்யூம்ல வைக்கும் போது இன்னும் ரொம்ப சீக்கிரமாவே அது ஆவியாகி போயிடும். அப்போ நாம இந்த மாதிரி நாப்தலினை தடவி அதை விண்வெளியில தூவி விட்டோம் அப்படின்னா எல்லா கம்பிகளும் உடனே கிளஸ்டர் ஆகாம தனித்தனியா பிரிஞ்சு விழுந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த நாப்தலினும் அப்படியே விண்வெளியில கரைஞ்சு போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த நாப்தலினை தடவுறாங்க. இதை விண்வெளியில கரெக்டா தூவுறதுக்காக 35 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பென்சர் டூல ராக்கெட் மூலமா இங்க இருந்து கொண்டு போய் அந்த டூல் மூலமா நம்ம எல்லா கம்பிகளையும் தூவி விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பிளான் படி எல்லாமே சரியா இருக்கு. அப்ப இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 21, 1961 அன்னைக்கு அட்லஸ் அஜீனா அப்படிங்கிற அமெரிக்காவோட ராக்கெட் மூலமா அந்த டிஸ்பென்சர் டூல அப்படியே விண்வெளி கொண்டு போய் அந்த டிஸ்பென்சர் டூல அப்படியே எஜெக்ட் பண்றாங்க. ஆனா சோகம் என்னன்னா அந்த டிஸ்பென்சர் டூலால கரெக்டா இந்த கம்பிகளை விண்வெளியில தூவ முடியல. அது வந்து ஃபெயிலியர் ஆகுது. இதுக்கப்புறம் தான் நிறைய விஞ்ஞானிகள் அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே எல்லாருக்குமே கோவம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நீங்க ஸ்பேஸ்ல ஒரு விஷயம் பண்றீங்கன்னா மற்ற நாட்டு விஞ்ஞானிகள்ட்டையும் கலந்து ஆலோசிச்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாடுகளுமே ஸ்பேஸ்ல நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ உங்களுடைய விஷயம் வந்து அங்க பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க கம்பிகளை தூவுறீங்க, அந்த கம்பிகள் மற்ற சேட்டலைட்ஸ்ல மோதுறது, இந்த மாதிரியான பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க முன்கூட்டியே எங்கிட்டலாம் பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஞ்ஞானிகள் தொடர்ந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகவும் அவங்களுடைய எதிர்ப்பு இன்னுமே அதிகமாகுது. இன்னொரு பக்கத்துல சோவியத் ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பத்திரிகைகள்ல அமெரிக்கா ஸ்பேஸையே அழுக்கு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க செய்திகள் போடுறாங்க. ஐநா சபை வந்து நீங்க கண்டிப்பா எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா மண்டலே கொட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் அமெரிக்கா அதை பத்திலாம் பெருசா கவலைப்படவே இல்லை. நாங்க கரெக்டா தான் பண்றோம், எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டூல்ல தானே பிரச்சனை, அப்ப இந்த டூலை சரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கரெக்டா அதெல்லாம் சரி பண்ணி 1963 மே 9ஆம் தேதி 2வது தடவை அதை லான்ச் பண்றாங்க. இந்த தடவை அது வெற்றிகரமா அதோடைய வேலையை செய்யுது. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த டிஸ்பென்சர் டூல் எஜெக்ட் ஆகி அது கரெக்டா வேலை செஞ்சு அந்த கம்பிகள் எல்லாத்தையுமே விண்வெளியில தூவ ஆரம்பிக்குது. எவ்வளவு கம்பிகள்னா 480 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 48 கோடி கம்பிகள். எல்லாமே குட்டி குட்டி கம்பிகள் தானே, அதனால உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. அவ்வளோ கம்பிகளை அப்படியே விண்வெளியில தொடர்ந்து தூவிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ உயரத்துலனா பூமியோட மேற்பரப்புல இருந்து 3500 கிலோமீட்டர் உயரத்துல இந்த 48 கோடி கம்பிகளையும் அப்படியே தூவுறாங்க. எல்லாத்தையும் கரெக்டா பண்ணியாச்சு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கம்பிகள் எல்லாமே தள்ளி தள்ளி விழுந்துருச்சு. ஒரு சில கம்பிகள் மட்டும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனா பெரும்பாலான கம்பிகள் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே தள்ளி தள்ளியே விழுந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறமா இந்த ரேடியோ சிக்னல்ஸை அனுப்பி பார்க்குறாங்க. கலிஃபோர்னியாவிலேருந்து மெசாச்சூசெட்ஸ் அப்படிங்கிற மாகாணத்துக்கு இவங்க அந்த சிக்னல் அனுப்பி பார்க்குறாங்க. அது கரெக்டாக அந்த கம்பிகளில் பட்டு பவுன்ஸ் ஆகி திரும்ப மெசாச்சூசெட்ஸில் இருக்கக்கூடிய ரிசீவர் டிஸ்லையுமே போய் சேர்ந்துருச்சு. நாங்கள் ஜெயிச்சிட்டோம், யாராலையுமே டேமேஜ் பண்ண முடியாத ஒரு செயற்கையான அயோனோஸ்பியரை நாங்கள் பூமிக்கு மேலே உருவாக்கி காட்டிட்டோம் அப்படின்னு ஊரு ஃபுல்லாக அமெரிக்கா வந்து அப்படியே தம்பட்டை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. என்ன ஆச்சுன்னா இந்த முறை நிறைய நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஸ்பேஸோடைய ஜங்க் அதிகப்படுத்துறீங்க. அதாவது இப்போ ஸ்பேஸ் ஜங்க்னா அதில் சேட்டலைட் தானே இருக்கும், அது ஜங்க் இல்லையானா அதுவும் ஜங்க் தான். ஆனால் ஒரு சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அதை கரெக்டாக ட்ராக் பண்ண முடியும், அதோட பாதையை வேணா மாற்றிக்க முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வெறும் ஊசிகளை தானே போட்டு வச்சிருக்கீங்க. அந்த ஊசியை நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணுவீங்க? இல்லை பாதையை மாற்றணும்னா மாற்ற முடியுமா? அப்போ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குப்பையாக்கிட்டு இருக்கீங்க, இது மோசமான விஷயம்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் குற்றச்சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருந்த சமயத்தில் தான் இன்னொரு பக்கத்தில் சேட்டலைட் ரிசர்ச்ங்கிறது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சேட்டலைட்ஸ் மூலமாவே ரொம்ப செக்யூர்டான கம்யூனிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கறத ஒவ்வொரு நாடுகளா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காவும் அதே விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது, தேவையில்லாம இவ்வளவு கோடிகள் இதுக்கு செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கறத அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன்ல அதிகமான ஆர்வம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக அந்த கம்பிகளை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய வருடங்களுக்கு இந்த கம்பிகள் என்ன ஆச்சு, எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லா கம்பிகளும் அடுத்த சில வருடங்களிலே கீழே வரவே இல்லை. நிறைய கம்பிகள் இப்போ வரைக்குமே அந்த மாதிரி விண்வெளியில தொடர்ந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கு. அதுல பாதி கம்பிகளுக்கு மேல தொடர்ந்து பூமியில அப்படியே விழுந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ அந்த கம்பிகளோட அடர்த்தி, அந்த நீளம் எல்லாமே ரொம்ப ரொம்ப குட்டியா இருந்துச்சு அப்படிங்கறதுனால மனுஷங்களுக்கு அது கீழே விழுகும்போது பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. மீத இருக்கக்கூடிய அந்த கம்பிகளை எடுத்து பார்த்தோம்னா அந்த கம்பிகளை வந்து தனித்தனி கம்பிகளா இல்லாம அதுல நிறைய கம்பிகள் ஒன்னோட ஒன்று அப்படியே கிளஸ்டர் ஆகி தொடர்ந்து இன்னும் விண்வெளியில சுத்திக்கிட்டே இருக்கு. அது இப்போ இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஜங்கை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த கம்பிகளுடைய அளவுங்கிறது ரொம்ப 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 கம்மி தான். என்னதான் இப்போ அது பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்தலைனாலும் கூட அந்த சமயத்தில் அமெரிக்கா பண்ணது தப்பு தான். ஏன்னா ஸ்பேஸ் ரிசர்ச்ல நிறைய நாடுகள் ஈடுபட்டு
இருந்த அந்த சமயத்தில் ஏன் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன், யாரு கூடயுமே நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு பண்ணது கண்டிப்பாக தவறான விஷயம் தான். அதை தான் அன்றைக்கி இருந்த விஞ்ஞானிகளும் மற்ற நாடுகளுமே சுட்டி காட்டினாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா அமெரிக்கா அப்போ மட்டுமா அப்படி பண்ணா, இப்பயும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் வீடியோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், போர் சமயத்தில் அமெரிக்கா செய்த கிறுக்குத்தனங்கள் அப்படின்னு தனியாக ஒரு சீரிஸே போடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ வந்து அமெரிக்கா செஞ்ச கிறுக்குத்தனத்தை பற்றி பண்ணியிருப்போம். எந்த நேரத்தில் அப்படின்னா வியட்நாம் போர் சமயத்தில் தான். அந்த போர் சமயத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வானத்திலிருந்து கோடிக்கணக்கான லிட்டர் பெட்ரோலை அப்படியே தொடர்ந்து அப்படியே காடுகள் மேலே தூவிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா தொடர்ந்து நிறைய தப்பான விஷயங்கள், நிறைய கிறுக்குத்தனமான விஷயங்கள்லாம் அந்த போர் சமயத்தில் செஞ்சாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ செஞ்சுமே கூட இந்த பக்கம் இருந்த வியட்நாம் அது ரொம்ப டாக்டிக்கலாக கையாண்டாங்க. நிறைய விஷயங்கள், நிறைய யுக்திகள்லாம் செஞ்சு அமெரிக்கா கிட்ட இருந்து தப்பிச்சாங்க. அதுல ரொம்ப முக்கியமா தரைக்கு கீழே சுரங்கம் தோண்டி அதுல பல ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க 30 வருஷத்துக்கு மேல. அது எப்படி தரைக்கு கீழே ஒரு சுரங்கம் தோண்டி இத்தனை ஆயிரம் மக்கள் வாழ்ந்திருக்க முடியும்? அமெரிக்கா இந்த மாதிரி பெட்ரோலை ஊத்துனாங்கல்ல, அதோட விளைவா என்ன ஆச்சு, இந்த வியட்நாம் போர் சமயத்துல என்னென்னலாம் நடந்துச்சு, இது எல்லாத்தையும் பத்தி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.